சர்க்யூட்டில் நம்ம பார்த்தோம்னா இப்போ 400 ஓம்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கும் பொழுது 30 வோல்ட் காட்டுது வோல்ட் மீட்டர். இதே வோல்ட் மீட்டர் எடுத்து நம்ம 300 ஓம்ஸில் கனெக்ட் பண்ணினோம்னா அந்த வோல்ட் மீட்டர் ரீடிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ இதை என்ன பண்ணுறேன், இதை V1 இதை V2 நான் எடுத்துக்கிட்டேன்னா V2 வந்து எவ்வளவு 30 வோல்ட் இருக்கணும், பேரலல் இல்லையா வோல்ட் மீட்டர் இதுவும். ஸோ மொத்தமாக 30 வோல்ட் காட்டுதுன்னா அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 30. ஸோ இப்போ மொத்தம் எவ்வளவு V = V1 + V2 KVL யூஸ் பண்ணோம்னா V1 எவ்வளவு 60 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ V1 + V2 எவ்வளவு, this V2 இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது 30 வோல்ட். ஸோ V1 எவ்வளவு 30 வோல்ட். ஸோ V1 30னா இப்போ கரண்ட் வந்து இப்போ என்ன, இங்கேருந்து கரண்ட் டைரக்ஷன் போட்டிங்கன்னா சீரீஸில் கரண்ட் வந்து சேமாக இருக்கும், கரெக்டாக? சீரீஸில் I ரிமைன் சேம். அப்படி இருக்கும்பொழுது அப்போ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணலாம், I வந்து எவ்வளவா இருக்கணும். ஸோ அக்ராஸ் 400 பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இங்கே வோல்ட் மீட்டர்லேயும் 400லேயும் சேமாக தான் இருக்கும். அதுதான் ரீடிங் கார்டு 30 வோல்ட். ஸோ கரண்ட் அப்போ எவ்வளவு, கரண்ட் வந்து V/R. V எவ்வளவு 30 வோல்ட், R எவ்வளவு 400 ஓம்ஸ். ஸோ அப்போ எனக்கு வந்து 3/40 வருது ஆம்பியர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன் சீரீஸில் இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்கனால V1க்குள்ளேயும் எவ்வளோ தான் கரண்ட் போகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் 300 ஓம் அக்ராஸ் 300 ஓம்ஸில் எவ்வளோ தான் கரண்ட் போகும், சேம் கரண்ட் வில் ஃப்ளோ த்ரூ இட், கரெக்டாக? அப்போது அக்ராஸ் 300 ஓம்ஸில் நான் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணேன்னா V1 எவ்வளோ இருக்கும், V1 will be equal to current into resistance. அப்படி தானே, கரண்ட் வந்து 3/40, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு, ரெசிஸ்டன்ஸ் வந்து 300 ஓம்ஸ். ஸோ 900/40 வருது இல்லையா. 900/40னா 45/2 இல்லைன்னா 22.5 வோல்ட். ஸோ இதுதான் வந்து வோல்ட் மீட்டர் ரீடிங்காக இருக்கும்.